தொடர்ந்து திரு ஜென்ராம், இந்த பேச்சுக்கள், இந்த விமர்சனங்கள் கூட்டணியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதனுடைய அடிப்படையாக நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்த இந்த எல்லா நிகழ்வுகளும் எந்த விதமான சலசலப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிமுக பாஜகவிடம் திமுக நெருங்குகிறது அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க. உண்மையிலேயே ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி பாஜக திமுக தொடர்பான தன்னுடைய அணுகுமுறையை மாற்றி இருக்கிறது. அது வேணா உண்மையாக இருக்கு. பாஜக திமுக தொடர்பான தன்னுடைய அணுகுமுறையை மாற்றி இருக்கிறது. திமுக எப்படி இருக்கு? திமுக அந்த மாதிரி எந்த மாற்றத்துக்கு உள்ளாகவும் இல்லை. திமுக இந்தியா கூட்டணியோடு இன்டாக்ட் இருக்குது. இந்தியா, அதையும் ரவீந்திரன் துரைசாமி, நான் பேச வேண்டிய எல்லா விஷயங்களையும் ரவீந்திரன் துரைசாமியே பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க நோட்ஸ் அதாவது திமுக இந்தியா கூட்டணியோட நெருக்கமாக இருக்கிறது. வேற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு மாபெரும் பெருமை திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிய ஸ்டாலினுக்கும் இருக்கு. ஏன்னா 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. மத்திய பிரதேசில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட்ட மேஜரான மாநிலங்களில் இந்த மாநிலத்தில் மட்டும்தான் பாஜகவுக்கு ஓரிடம் கூட இல்லாமல், அந்த கூட்டணிக்கு ஓரிடம் கூட இல்லாமல் ஒரு வெற்றியை சாதித்து காட்டியிருக்கிறது. அதனால ஸ்டாலினுடைய கிராஃப் இந்திய அளவில் ஏறி நிற்குது. அதனால அவர் இந்த சமயத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இறங்கி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சில காரணங்களை சொல்றாங்க. மாறாக பாஜகவுக்கு ரவீந்திரன் துரைசாமி சுட்டி காட்டியதை போல தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல கூட்டணி கட்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக கூட இந்த மாதிரி சில ஜிம்மிக்ஸை பண்ண வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம். திமுகவுக்கு பாஜகவோடு இணங்கி செல்ல வேண்டும், கட்சி அரசியல் ரீதியாக பாஜகவோடு இணங்கி செல்ல வேண்டும் என்ற எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. சரி, இப்ப இந்த தேநீர் விருந்து விஷயம் இல்லை, ஓகே, தேவையும் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப இந்த தேநீர் விருந்து விவகாரத்தையே பலர் சொல்றாங்கல்ல, இப்ப கூட்டணி கட்சி புறக்கணிக்கிறாங்க, திமுகவா புறக்கணிச்சுட்டு ஆனா திமுக அரசு அதுல போய் பங்கேற்கிறாங்க. கடந்த காலங்களில் நீட்டுக்கு கையெழுத்திடலை, இல்லை தமிழ்நாடு அரசு ஏற்றி தந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரலை அப்படின்னு சொல்லி இதே திமுக முதலமைச்சர் காட்டமாக பேசி அந்த தேநீர் விருந்துகளை எல்லாம் புறக்கணித்த நிகழ்வையும் பார்த்துருக்கோம். இப்போ அவர் போய் பங்கேற்கிறாரு அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா பங்கேற்பதற்கு முதல் நாள் தான் திரு ஆளுநர் ரவி திராவிடம் இந்தியாவின் ஒரு பிரிவினை சித்தாந்தம் அப்படின்னு பேசுகிறாரு. ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 15 தேநீர் விருந்துக்கு போகிறாங்க. இது ஒன்று. ஆளுநருக்கான பதவிக்காலம் முடிஞ்சு ஏறக்குறைய 15 நாள் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு இப்போ ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. என்ன விதமான ஒரு தீவிரத்தன்மை கொண்ட ஒரு எதிர்ப்பை திமுக வெளிப்படுத்தி இருக்கு? அப்ப இதெல்லாம் அவங்க கொஞ்சம் அந்த வீரியத்தை மட்டுப்படுத்திக்கிறாங்களா? இதுக்கு என்ன காரணம்ன்ற கேள்விகள் வருது. இல்ல அது எல்லாமே இக்னோர் பண்ணக்கூடிய, புறந்தள்ளக்கூடிய விஷயங்கள்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ள கலைஞர் இருந்தால் இப்படி நடக்காது, ஸ்டாலின் பலவீனமானவராக இருக்கிறார்னு ஒரு செங்கல் உருகிற வேலையை சில வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களும் அல்லது உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சிலரும் செய்யறாங்க. ஆனா அப்படியும் இல்லை. இது கலைஞர் சேது சமுத்திர திட்டத்துக்காக ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும் போது உச்சநீதிமன்றம் அந்த போராட்டத்தை கண்டித்த அடுத்த நிமிஷம் கட்சி போராட்டம் நடத்துது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செக்ரட்டரியேட் போறோம், தலைமைச் செயலகம் போறோம் அப்படின்னு முதலமைச்சரே பந்தல், உண்ணாவிரத பந்தல்லேருந்து ஆட்சி தலைமைச் செயலகத்தில் போய் பணிபுரிய போயிட்டார். 2007, 2008 அந்த ரேஞ்சில், அந்த நேரத்தில் சேது சமுத்திர திட்டம் தொடர்பான வழக்கு நடக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் கண்டனம் வந்த உடனே அவர் போயிட்டார். ஆக கட்சி வேறு, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பிஹேவ் பண்ணுற விதம் வேறு, இது வேறன்னு திமுக கடந்த காலத்திலேயே வழிகாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நான் இதில் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு கலைஞர், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஸ்டாலின், ரெண்டு பேரையும் மேலேயும் உரிய மரியாதையோடு தான் அந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் 2 பேருக்கும் இடையில அணுகுமுறையில் வேறுபாடு இருப்பதாக குறுக்கு சால் ஓட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். அது அவசியம் இல்லாதது. அதுவும் யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே திமுக வரலாற்றில் இடம் இருக்குது. அதனால அதிமுக திமுக மேல மட்டும்தானே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மாறாக பாஜகவினுடைய பார்வை மாற்றம் பற்றி அவங்க பெருசாக பேசுறது இல்லை.
அணுகுமுறை மாற்றம் பற்றி பேசுவதில்லை. சரி, அப்ப நான் இந்த மாதிரி கேக்குறேன், அவங்க இதை திமுகவுக்கு மேல ஒரு புகாராக முன்வைக்க பாக்குறாங்க. திமுக மேல சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவை பேசுவதில்லை. இன்னும் ஒரே ஒரு சேர்த்தே சொல்லிடுறேன். மூணாவது பிளேயரை மட்டும் விட்டுட்டு போக முடியாதுல்ல. மூணாவது பிளேயர் வந்து காங்கிரஸுக்கு 5% ஓட்டு தான் இருந்தது. இப்போ 2014 நிற்கும் போது கிடைச்சதை சொல்றாரு ரவீந்திரன் சொன்னாரு. அவரும் செல்வமும் கோட் பண்றாரு. 5% ஓட்டு தான் இருக்கு காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப 11% வாக்குகள் பிஜேபிக்கு வந்துடுச்சு இல்ல. 5%க்குள்ள கட்சிக்காக காத்திருக்குமா அதிமுக, இல்ல 11% வச்சிருக்கிற பிஜேபியோட நெருங்கி வருமா? ஏன் 11% வச்சிருக்கிறதாக சொல்கின்ற கட்சியை நிராகரித்து விட்டு 5% வாக்குகள் கொண்ட காங்கிரஸுக்காக ஏன் காத்திருக்குது அதிமுக? அப்ப இவங்க கிட்ட இவங்க 11% சொல்றதுல இருந்து எல்லா இவங்களுடைய அனைத்து நேரேட்டிவ்லயும் எங்கேயோ ஓட்டை இருக்குது. பாஜக நேரேட்டிவ்ல வரிசையாக எந்த நேரேட்டிவ் சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்குது. அதனால மேல ஸ்லிப்பு மட்டும் 11 இருக்கு, கீழே எல்லாம் ஒழுகிடுச்சு. அந்த மாதிரி தான் அவங்களுடைய நேரேட்டிவ் எல்லாமே போகுது. சரி, இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா தொடர்ந்து சொல்றாங்க திமுக பாஜகவை எதிர்த்தா உடனே அதை நம்புறாங்க, அதிமுக பாஜகவை எதிர்த்தா அதை ஒரு சந்தேகத்தன்மையோட பார்க்கக்கூடிய நிலைமை ஏன் இன்னமும் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து திராவிட இயக்கத்தின் பிரின்சிபிள்ஸ் படி, கொள்கைகளின் படி நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு இப்ப திடீர்னு ஒரு சிலராவது பேசுறாங்கல்ல. அதற்கான எந்த அறிகுறிகளையும் அவங்க ஆட்சியில் இருந்த காலத்துல செய்யல. இது நம்ம பேசியிருக்கோம். நான் ஏன் கேட்கிறேன்னா, இப்ப சமீபமா இந்த ஒரு வாரமா நம்ம இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இருந்த போதிலும் கூட அவங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருக்கடி வந்தா இங்க இருக்கக்கூடிய திராவிட சிந்தனை கொண்டவர்கள் அதிமுகவை ஆதரிக்கிற மனநிலையோட தான் இருக்கிறாங்க. ரைட், ஆமா, பலருமே சொல்றாங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி தான் இருக்கணும், அதிமுக இடத்தை பாஜக பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்னு தான் பேசுறாங்க. அது நம்ம பாக்குறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஒரு வாரமாவே நம்ம பாக்குறோமே, பாஜகவை திமுக விமர்சிப்பதை விட அதிமுக அதிகமா விமர்சிக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு? இல்ல, அது ஒரு பொசிஷனிங்க்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக நாங்க தான் இருக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், அதிமுகவில் இருந்து அப்போது அதிமுகவில் மிக அதிகாரம் நிறைந்தவராக இருந்தவர் சொன்னாரு, துரைமுருகனை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சாரு, அதனால அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறதாக சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் வைக்கிறார்கள். இவ்வளவுதானா அரசியல் உறவு? திமுகவோட ஒரு மேடையில் ராஜ்நாத் சிங் வந்துட்டாருன்னா, அல்லது ராஜ்நாத் சிங் திமுக தலைவர் ஒருவரை பற்றி பிரமாதமா பேசிட்டாருன்னா, அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அப்படியே விட்டுட்டு திமுக அவர்கள் பின்னால் ஓடிவிடும் அப்படின்னு நம்ப சொல்றாங்களா தமிழ்நாட்டை? அப்படி ஒரு காலத்திலயும் நடக்காது. ரைட். திரு ஜென்ராம், கூட்டணி கணக்குல ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முஸ்தீபுகள் தெரியுதா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில புதிதாக வேறு ஏதேனும் கட்சிகள் வந்து சேரலாமே தவிர இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிகள் எதுவும் அந்த அணியை விட்டு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு அரசியல் கூட்டணியாக நான் பார்க்கிறேன். அந்த அரசியல் கூட்டணி இப்போது இந்த சலசலப்புகளுக்கு ஆட்பட்டு பிரிந்து போவதற்கான வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதிமுக இப்ப சொல்வது உண்மை அல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால திமுக அணிக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராது. 2026 அதிமுகவுக்கு ஏதேனும் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, அதற்கு முன்னால இப்போ இந்த ஆண்டு இறுதிக்குள்ள 3 சட்டப்பேரவை தேர்தல்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு என்ன என்பதை பார்த்து இப்போது பாஜகவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகளாக தெரிபவை எல்லாமே அதிமுக பக்கம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக அணி வந்து வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும். திமுக கூட்டணிக்கு அடுத்துதான் அந்த போட்டி வந்து 2வது இடத்துக்கான போட்டியாகத்தான் நான் பார்க்கிறேன். முதல் இடம் வந்து முடிவானது, அது திமுக கூட்டணி தான். இல்ல, நீங்க வெற்றியை சொல்றீங்களா? வெற்றியவே சொல்றேன். 26 தேர்தல் வெற்றியவே சொல்றேன். எந்த மாற்றமும் இருக்கிறது இல்ல. கிரவுண்ட்ல வேற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது, அதிருப்தி இருக்கு, சட்டம் ஒழுங்கு, பல விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல. 7-8 வருஷமா எல்லா எலெக்ஷன்லயும் அதிருப்தி தான். எல்லாமே வந்து அப்படி இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சி, ஊடகங்களின் துணையோடு உருவாக்குவதற்கான முயற்சி தான் அது. அது போக அதிருப்திங்கிறது எல்லாருக்குள்ளேயும். இப்போ இவ்வளவு நேரம் யாரோ ஒரு விருந்தினரை நீங்க அதிகமாக பேச விடுறீங்கன்னு எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த அதிருப்தியோ வருத்தமோ உங்க மேல எனக்கு இருக்கக்கூடிய அன்பை மாற்றாது.
அது அந்த நொடியில வர்றது. அதே மாதிரி திமுக ஆட்சியில யாருக்காவது கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம். ஆனா அது இந்த அரசியல் அணியை தோற்கடிக்கும் அளவுக்கு அந்த அதிருப்தி ஒரு நாளும் எதிர்ப்பாக மாறாது 2006க்குள்ள 2026க்குள்ள. ஓகே.